அனுமன் செந்தூரம் பூசிக்கொண்ட கதை உங்களுக்கு தெரியுமா? யாருக்காக அவ்வாறு செய்தார் என்பதை இந்த பதிவில் காணலாம் வாங்க. பொதுவாகவே எல்லா கோவில்களிலும் பிரசாதமாக என்ன கொடுப்பாங்க? விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள் கூட கொடுப்பாங்க. ஸோ அனுமன் கோவிலில் மட்டும் ஏன் செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்படுது என்பதை கவனிச்சிருக்கீங்களா? வாங்க. ஒரு நாள் சீதா பிராட்டி ஸ்ரீராமன் வீற்றிருக்கும் அரசவைக்கு செல்ல தயாராக கொண்டிருந்தார். அப்போது செந்தூரத்தை எடுத்து தனது நெற்றியின் வகுட்டில் இட்டு கொண்டார். அப்போ சீதையை அரசவைக்கு அழைத்து செல்ல வந்த ராமனின் சேவகனான அனுமன் அங்கு வந்தார். சீதாதேவி தனது நெற்றியில் வைத்து கொண்ட செந்தூரத்தை கவனித்தார். அப்பொழுது அனுமன், தாயே, தங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்க, அதுக்கு சீதாதேவியும், என்ன தெரிய வேண்டும் அனுமனுக்கு என்று கேளுங்கள் சொல்றாங்க. அப்போ நீங்க ஏன் தினமும் நெற்றி வகட்டில் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று அனுமன் கேட்கிறார். அதற்கு சீதை மாதா சொல்றாங்க, என் கணவர் நீண்ட ஆயுளுடன் நீடோடி வாழ வேண்டும் என்பதற்காக எனது நெற்றி வகட்டில் செந்தூரம் வைத்துக் கொள்கிறேன் என்றார். பிறகு சீதா பிராட்டியை அனுமன் அரசவையில் விட்டு செல்கிறார். சிறிது நேரம் கழித்து தனது உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வருகிறார் அனுமன். இதை கவனித்த ஸ்ரீராமர், அனுமன், என்ன இது கோலம் என்று கேட்டார். அதற்கு அனுமனோ, பிரபு, சீதாதேவி தாயார் தனது நெற்றியில் வைத்துக்கொண்ட சிறிது செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வழிவகுத்து என்றால், நான் தினமும் உங்கள் பரிபூரண ஆயுளுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். இதை கேட்ட ஸ்ரீராமனின் கண்கள் கலங்கியது. அவர் அன்புடன் அனுமனை அவனுடைய பக்தியை கண்டு வியப்படைந்து கலங்கிய கண்ணோடு அனுமனை தட்டி தழுவி கொள்கிறார். இந்த கதை அனுமன் ஸ்ரீராமன் மீது வைத்திருக்கும் அன்பையும் பக்தியையும் தெளிவாக உணர்த்துகிறது. ஆரஞ்சு நிறத்திலிருந்து செந்தூரம் ரொம்ப 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 பலம், பாதுகாப்பு, சக்தியை குறிக்குமாம். அனுமனுக்கும் செந்தூரம் வைத்து வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள், கஷ்டங்கள் விரைவில் சரியாகும் என்று ஸ்ரீராமர் அவர்கள் வரமளிக்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால்தான் அனுமன் கோவில்களில் நல்லெண்ணெயுடன் செந்தூரம் கலந்து அனுமன் மீது பூசப்படுது. அதுக்கப்புறமா இதை பக்தர்கள் பிரசாதமாக எடுத்து செல்லவும் கொடுக்கப்படுது. செந்தூரம் வாங்கி அனுமன் கோவிலுக்கு தருவதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் என்றும் நம்பப்படுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.